சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. வாசுகி பாம்பு இந்து மதத்தின் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்த பாம்பாக கருதப்படுகிறது. இந்து கடவுள் சிவனுடைய கழுத்தில் இருப்பது வாசுகி பாம்புதான் என்று நம்புபவர்களும் உண்டு. தற்போது வாசுகி பாம்பு பற்றி அரிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு குஜராத்தின் கட்ச் பகுதியில் பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு வலிமையான உயிரினத்தின் புதைப்படிவ எச்சங்களும் 27 முதுகெலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த படிவத்தின் ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதைப்படிவங்கள் 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் வாசுகி பாம்பின் எச்சமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எச்சத்தை வைத்து வாசுகி பாம்பு 1 டன் எடையுடன் 42 அடி நீளத்தில் இருந்திருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் டைனோசர் இனம் அழிந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். டைனோசர் அழிவுக்கும் முன்னதாக 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாசுகி பாம்பு வாழ்ந்துள்ளதாகவும் வேட்டையாடி உண்ணும் தன்மை கொண்டதாக இருந்திருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். ருர்க்கியில் உள்ள IITயில் வாசுகி பாம்பு பற்றி ஆராய்ந்து இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.